சூப்பர் சிங்கர் சரண்டர்ஜா அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய அந்த ஊர்லேருந்து வெளியேறி வரப்போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகிருக்கு. ஏன்னா, இவர் இப்போ சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளவாக வெளியில் வந்ததில்ல. ஆனால் இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரன்னர் அப் ஆனதுக்கப்புறமாக அவருக்கு நிறையவே பாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து வந்துட்டுருக்கு. அப்போது ஒரு ப்ளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படின்னா, நிச்சயமாக அவர் வந்து அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தான் ஆகணும். அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரியான ஒரு இடத்துல அவர் வந்து இப்போ இருக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. அதோட தான் வந்து எப்படியாவது படத்தில், அதாவது வெள்ளித்திரையில் ஒரு பாடகராக வலம் வந்துடணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருந்துகிட்ருக்கு. இந்த சூழலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சரண்ராஜா அவர்கள் ஊரை விட்டு வெளியில் வரப்போகிறாரு, சொந்த ஊரை விட்டு வரப்போகிறாரு அப்படின்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய அடுத்தடுத்த வாய்ப்பு வந்து அவருக்கு நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து அவர் ஊர்லேருந்து வெளியில் கிளம்பி வர போகிறாரு. இந்த விஷயம் இப்போ வந்து ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து அவர் வந்து நிறைய இதே போல் மேடைகள் ஏறி நல்லா வந்து பார்த்தோன்னா ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரஜினி மற்றும் கமலஹாசன் இருவருமே இணைந்து நெல்சன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. அது எல்லோருக்குமே நம்மளுக்கு தெரியும். இந்த நிலையில் இப்போது சமீபத்தில் ப்ரொமோ வீடியோ ஒன்று அவங்க எடுத்திருக்காங்க. அதில் மெக்கானிக் செட்டு, அதே போல் அடுத்து ஒரு ஹோட்டல் அப்படின்னு இந்த 2 இடங்கள்லையுமே அவங்க ஷூட்டிங் எடுத்திருக்க மாதிரியாக வீடியோக்கள் வந்து வந்திருக்கு. இதை பார்த்துட்டு எல்லோருமே ஒருவேளை இதுதான் தீமேவா, இல்லை அவங்க ப்ரமோ ஷூட்டுக்காக இந்த இடத்த செலக்ட் பண்ணாங்களா அப்படின்றது தெரியலை. ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்களினுடைய தயாரிப்பில் நடிக்கணும், அவருடைய இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். இந்த நிலையில் சில காரணங்களால் அவங்களால அந்த படங்களை எல்லாம் எடுக்க முடியல. இதையெல்லாம் தாண்டி 45 வருடங்களுக்கு அப்புறமா இப்போ ரஜினிகாந்த் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் இருவரும் இணைந்து படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்றது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்குது. படம் எப்படி வரப்போகுது, ரசிகர்களுக்கு எந்த அளவில் இது பிடிக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.